கனமழையால் கடலூர் மாவட்டம் மங்களூர் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்கள் அழுகி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே மக்காச்சோளம் சாகுபடி பண்ணியிருக்குங்க. இது பருவமழை முன்கூட்டியாக வந்ததுனால பயிர் பூரா அழுகி போச்சுங்க. தொடர்ந்து ஒரு வாரமாக மழை பெய்து கொண்டு இருந்தது. அதனால் ஒரு வாரமாக எங்களால் காட்டு பக்கம் வர முடியல. இன்றைக்கி நாங்கள் காட்டுக்கு வந்து பார்த்தோன்னே பயிர் பூரா அழுகி கிடக்குது. அதனால் வேளாண்மை துறை அதிகாரி இந்த காட்டெல்லாம் கொஞ்சம் இதை பார்வையிட்டு எங்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கும்படி தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். இதுகுறித்த விவரங்களை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராமச்சந்திரன். விவசாயிகள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், என்ன புகார்களை கூறுகிறார்கள்? விவரங்கள். அதாவது கடலூர் மாவட்டம் மங்களூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் மக்காச்சோள பயிர்களை அண்மையில் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த வாரம் வடகிழக்கு பருவமழையானது முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் கனமழையின் காரணமாக குறிப்பாக மங்களூர் பகுதியில் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் அந்த மழைநீரானது விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். இதனால் வயலிலேயே வேரூன்றி பயிர்கள் வளரும் தருவாயில் காய்ந்தும் பழுத்தும் பெருத்த சேதம் அடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். ஏக்கர் ஒன்றிற்கு 30,000 வரை செலவு செய்துவிட்டதாகவும் மாற்று பயிர் கூட செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு விவசாயிகளுக்கான உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக வேளாண் துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை தற்போது கணக்கெடுக்கப்பட்டு வருவதாகவும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். பரிதா, விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன்.